தமிழ் சினிமா உலகில் திரு சூர்யா அவர்களுக்கு ஒரு வளமையான எதிர்காலம் உண்டு என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். பௌர்ணமியிலே பிறந்திருக்கிறார், சுக்கிரன் நல்ல இடத்திலே அமைந்திருக்கிறார், பல அமைப்புகள் அவர்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு. ஆகவே அவர் சினிமா துறையில் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயரும், அவர் நடிக்கும் படங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் பெறும் அளவிற்கும், அதே நேரத்தில் தமிழ் சினிமாவில் அரசியலில் புகழ் பெறக்கூடிய ஒரு ஜாதகம் என்று நாம் சூர்யாவை பற்றி ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறியிருந்தோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகள் அவருக்கு சரியான ஒரு சந்தோஷம் கிடைக்கவில்லை. சினிமாவிலே தோல்வி, நடித்த படங்கள் தோல்வி, நஷ்டம், பொது வாழ்க்கையிலும் குழப்பமான ஒரு சூழ்நிலை என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார். அது காரணம் சனியின் கடந்த 2.5 ஆண்டுகள். இப்பொழுது அந்த சனி முடிந்து வேறு இடத்திற்கு சென்று விட்டதால் இனி வரும் காலங்கள் அவருக்கு மிக சிறந்த காலமாக அமையும். சினிமா துறையை பொறுத்தவரையில் இனிமேல் அவர் நடிக்கின்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுக்கும். அதேபோல் பொது வாழ்க்கையிலும் அவருக்கு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த ஒரு நல்ல பெயர் கிட்டும். மேலும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால், என்னை பொறுத்தவரையில் சூர்யா அவர்கள்தான் தமிழ் சினிமா உலகில் ஒரு மிகப்பெரிய பொது வாழ்க்கையின் முக்கியமான இடத்திற்கு வர வாய்ப்புள்ள ஒரு ஜாதகம் என்பதுதான் நமது கணிப்பு. அந்த அடிப்படையில் அவர்கள் அரசியலிலே புகுந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இது இப்போது நாம் சொல்வதில்லை, இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் சொன்ன கருத்து தான். ஆகவே இந்த 2.5 ஆண்டுகள் முடிந்து சனி பெயர்ச்சி ஆகிவிட்டதால் இனிமேல் சூர்யா அவர்களின் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவார். அது மட்டுமல்ல, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சிறந்த மனிதராக பார்க்கப்படுவார். பொது வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு நல்ல மனம் கொண்டவர் என்பதால் அவர் பொது வாழ்க்கையிலும் வந்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார். ஆகவே பொது வாழ்க்கையில் அவள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடத்திற்கு வருவார் என்பதுதான் இன்றும் நமது கணிப்பு. அதேபோல் சினிமாவிலும் இனிமேல் அவர் நடிக்கும் படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பிடிக்கும். இனிமேல் அவருக்கு வெற்றி காலங்கள் தான். நன்றி, வணக்கம்.